Hello everyone, thanks for being here. இன்னைக்கு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டர் பார்க்கலாம். 1934ல் எம்என் ராய் அப்படின்றவங்க இந்தியாவுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணுன்ற ஐடியாவை முன் வச்சுருப்பாங்க. அதை தொடர்ந்து 1935ல் ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆமாப்பா நமக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும். எதுக்கு வேணும்னா டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1938ல் ஜவஹர்லால் நேரு ஐஎன்சி சார்பாக ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பார். என்ன டிக்ளேர் பண்ணுவார்னா, நம்ம கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ண தான் போகிறோம், ஆனால் ஃப்ரேம் பண்ணும்போது அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ அதை யார் ஃப்ரேம் பண்ண கரெக்டாக இருக்குது, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணட்டும். ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணியிருக்கணும்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 1940ல் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. 1942ல் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வரும்போது ஒரு ப்ரொபோசல், ஒரு டிராஃப்ட் கொண்டு வராங்க. அதில் இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. முஸ்லீம் லீக் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக நம்ம அக்செப்ட் பண்ணது கேபினட் மிஷன் பிளான் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். Composition of the Constituent Assembly. The Constituent Assembly was constituted in November 1946. எந்த ஸ்கீம்க்கு அடியில் நம்ம இதை ஃபார்முலேட் பண்ணுவோம்னா கேபினட் மிஷன் பிளான் அடியில் தான். ஸோ இதில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எவ்வளோ இருக்கணும்னா 389 இருக்கணும். அந்த 389ல் 296 சீட்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்கணும். அந்த 296 ஸ்டேட்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கொடுத்தோம்ல, அதில் 292 மெம்பர்ஸ் 11 கவர்னர்ஸ் ப்ராவின்ஸில் இருந்தும் 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸில் இருந்தும் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஈச் ப்ராவின்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எப்படி சீட் அலாட் பண்ணணுன்னா இன் ப்ரொப்போர்ஷன் டு தேர் ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சீட் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்க்கு அலாட் பண்ணும்போது 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒன்று முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல். ஜென்ரல்னால் முஸ்லீம்ஸ் அண்ட் சீக்ஸில் இல்லாதவங்க எல்லாம் ஜென்ரலில் வந்துடுவாங்க. ஃபோர்த் ஒன், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஈச் கம்யூனிட்டி. இதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்யூனிட்டியில் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க தான்ப்பா அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ். அங்கே ஆல்ரெடி மெம்பர்ஸாக இருப்பாங்கல்ல அந்த கம்யூனிட்டியில், அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மெத்தடில் சூஸ் பண்ணணும்னா மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். நெக்ஸ்ட்டு இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படிப்பா வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் பை த ஹெட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. இந்த மெம்பர்ஸ் எல்லாமே இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வச்சுக்கோங்க, அவங்கள யாரை எலெக்ட் பண்ணுறாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ். அந்த மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் எப்படி இண்டக்ட் ஆகிருப்பாங்கன்னா லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாக. ஸோ என்ன சொல்கிறாங்க, லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாக இண்டக்ட் ஆனவங்க தான் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் இது மக்களால் டைரெக்டாக ஃப்ரான்ச்சைஸ் மெத்தடில் சூஸ் பண்ணல நம்ம அந்த அசம்பிளி மெம்பர்ஸை, இது இன்டைரக்டாக தானே சூஸ் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து த எலெக்ஷன்ஸ் டு த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அந்த 296 சீட்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்களே, அந்த எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1946 தான் நடந்தது. அதில் ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க 208 சீட்ஸோட. முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ் எடுத்தாங்க. த ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் காட் ரிமைனிங் 15 சீட்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு நம்ம அலாட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அது வேக்கண்ட்டாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்த அப்புறமேட்டு யாரோட ஜாயின் பண்ணுறது அந்த டைலமா ப்ராசஸ் அங்கே போயிட்டு இருக்கவும் 93 சீட்ஸ் அங்கே வேக்கண்ட்டாகவே இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலேருந்து கொஞ்சம் அவேவாகவே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள். ஆல்தோ த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வாஸ் நாட்
directly elected by the people of India on the basis of adult franchise. பட் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நடந்தது நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு. என்ன விஷயம்? ஒன்று, செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, ஆல் செக்ஷன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. எல்லா மல்டிபிள் செக்ஷன்ஸுமே இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், எஸ்சி, எஸ்டிஸ், இன்க்ளூடிங் உமன் ஆஃப் ஆல் தி செக்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னென்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸுமே இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் இன்வால்வ் ஆகலை. யாருன்னா மகாத்மா காந்தி அண்ட் M.A. ஜின்னா. இவங்க 2 பேர் தவிர மீது எல்லாருமே உள்ளே இன்வால்வ் ஆனதுனால இது மக்களால் அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது? டிசம்பர் 9, 1946. ஆனால் அந்த மீட்டிங்கில் முஸ்லீம் லீக் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன் பாய்காட் பண்ணிட்டாங்க? ஏன்னா அவங்க செப்பரேட் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நம்ம இன்னும் அக்செப்ட் பண்ணலன்றனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து அவங்க பாய்காட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அட்டன் பண்ண மெம்பர்ஸ் கவுண்ட் என்னது? 211 மெம்பர்ஸ். 211 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தான் டெம்பரவரி பிரசிடென்ட் தான் அன்றைக்கி வந்து எலெக்ட் ஆனாங்க. இது எப்படி டெம்பரவரி பிரசிடென்ட், அந்த ப்ராக்டிஸ் எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் அதை வந்து இண்டெக்ட் பண்ணாங்க. லேட்டர் ஆன் டிசம்பர் 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட்டாகவும் H.C. முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடென்ட்டாகவும். இவங்க 2 பேரும் யார் எதுக்கு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்? அசம்பிளிக்காக. சரிங்களா? சர் B.N. ராவ் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் டு த அசம்பிளி. objectives resolution. December 13, 1946 ஜவஹர்லால் நேரு objective resolution மூவ் பண்ணுறாங்க. இதில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ரஃபாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து இண்டிபெண்டன்ட் சாவரன் ரிபப்ளிக்காக இருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் கவர்னன்ஸ். அண்ட் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது டெரிட்டரி வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணால் யூ கேன் ஜாயின், யூஆர் வெல்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஹோல் பவர், நம்மளோட அத்தாரிட்டேட்டிவ் பவர் எல்லாமே பீப்புள் கையில் இருந்தால் நம்ம டிரைவ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. தென் இந்தியாவோட ஜஸ்டிஸ், social, economic and political, then equality of status of opportunity, இது எல்லாமே வந்து guaranteed and secured-ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் சேஃப்கார்ட்ஸ், யாருக்கெல்லாம் சேஃப்கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னா மைனாரிட்டிஸ், பேக்வேர்ட்ஸ் அண்ட் ட்ரைபல், இந்த மாதிரி ரொம்ப காமன் பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டண்டாக ப்ரொமோஷன் ஆஃப் வேர்ல்ட் பீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன், ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எப்போ நம்ம அனானமஸாக அடாப்ட் பண்ணுவோம்னா Jan 22, 1946. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்குல்ல, இதை மாடிஃபை பண்ணது தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஃபார்ம்ஸ் த ப்ரியாம்பிள் ஆஃப் த ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இண்டிபெண்டன்ஸ் ஆக்டால் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அந்த 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் ஒதுங்கி இருந்தாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்மளோட ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது April 28, 1947 அன்னைக்கே 6 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. எனது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 6 ஸ்டேட்ஸ் நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னைக்குன்னா April 20, 1947 அன்னைக்கு. மவுண்ட் பேட்டன் பிளான், அதாவது June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் நம்ம அக்செப்ட் பண்ணோம். நம்மளோட கண்ட்ரி 2யும் பார்ட்டிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர் இங்கேன்னு டிஃப்ரென்ஷியேட்டாக போக ஆரம்பித்தாங்க. இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னா, அசம்பிளி வந்து ஃபுல்லி சாவரன் பாடியாக மாறுச்சு. அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணது ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணும்னா இந்த அசம்பிளி வந்து ஃபுல் அத்தாரிட்டேட்டிவாக அதை பண்ணலாம் அப்படின்றது. இன்னொன்று, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்தியா ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் நம்ம அதை மாற்றணும், ஆல்டர் பண்ணணும் அந்த லாவன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து அக்செப்ட் ஆச்சு. செகண்ட் ஒன், நம்மளோட அசம்பிளி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஆச்சு. லெஜிஸ்லேட்டிவ் பாடினா 2 ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஒன்று, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா அண்ட் எனாக்டிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ் ஃபார் த கண்ட்ரி. இந்த 2 விஷயமும் 2 டிஃப்ரெண்ட் நாளில் நடந்துச்சு. அதாவது ஒரே நாளில் 2மே நடக்கலை.
ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் இருந்தாங்க. கான்ஸ்டுவெண்ட் பாடி அந்த மீட்டிங் நடக்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டாகவும், அதே லெஜிஸ்லேட்டிவ் பாடி மீட்டிங் நடக்கும்போது ஜிவி மௌலாங்கர் வந்து ஹெட்டாகவும் இருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் மாற்றி மாற்றி எவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, நவம்பர் 26, 1949, அதாவது கான்ஸ்டியூஷன் மேக்கிங் வந்து ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த மீட்டிங் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருந்தது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, இப்போ நம்மளுக்கு தெரியும் முஸ்லீம் லீக் வந்து தனியாக பிரிஞ்சுட்டாங்க இந்தியாவிலேருந்து. அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னா, கவுண்டில் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரென்த் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், 389 பார்த்தோம்ல, அது 299 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் பார்த்தோம்ல, அது 296 229 மாறிடுச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 93 70 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த நம்மளோட அசம்பிளி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறிடுச்சுன்னு சொன்னோம். அந்த என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணுவோன்றதை பற்றி சொன்னோம். இப்போ அந்த ஒர்க் மட்டும் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி பண்ணுவாங்களா, வேறு பண்ண மாட்டாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை, அதே பீரியடில் வேறு விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் ராட்டிஃபைட் த இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் காமன்வெல்த் இன் May 1949. இது ஒரு விஷயம். இன்னொன்று, July 22, 1947 நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணினோம். என்னது, நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணினோம். இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நேஷ்னல் ஃப்ளாகை நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அடாப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு Jan 24, 1950 அன்னைக்கு 3 விஷயங்கள் நடந்திருக்கும். என்னது, Jan 24, 1950 அப்போது என்னெல்லாம் பண்ணியிருப்போம்னா, நேஷ்னல் ஆந்தமை அடாப்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது நேஷ்னல் சாங் அடாப்ட் பண்ணியிருப்போம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக நம்ம நியமிச்சிருப்போம். இந்த 3 விஷயங்கள் நடக்கும். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து எத்தனை செஷன் நடந்துச்சுன்னா 11 செஷன். எவ்வளோ பீரியட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து நடந்துச்சு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 60 கண்ட்ரியை வந்து கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் இவ்வளோ சாலிடான ஒரு லைக் நம்ம ரொம்ப ப்ரௌடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து 60 கண்ட்ரீஸில் வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்க பெஸ்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சிடர் ஃபார் 114 days. மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா 64 lakhs ஆகியிருக்குங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரேம் முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு Jan 24, 1950 தான் ஃபைனல் செஷன் நடந்துச்சு நம்மளோட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு. ஃபைனல் செஷன் எப்போது, Jan 24, 1950. அப்போது அதுக்கு அந்த ஃபைனல் செஷனுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. என்னவா கண்டினியூ ஆச்சுன்னா, ப்ரொவின்ஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவாக கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது 1951 to 52 ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் வரைக்கும் அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ப்ரொவின்ஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்ற பேரில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலேருந்து. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லுமே அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.